டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். சிறப்பு மண்டபம் அமைத்து ஏரியின் நடுவில் தன்னுடைய திருமண நிகழ்வுகளை மிகவும் விமர்சையாக கொண்டாடிய பெண். கேரளாவில் உள்ள பகுதி ஒன்றை சேர்ந்த ஹரிதா என்ற பெண் தன்னுடைய திருமண நிகழ்வினை ஏரி ஒன்றில் ஏற்பாடு செய்து அங்கு விசித்திரமான வினோதமான முறையில் மண்டபம் ஒன்றை ஏற்பாடு செய்து படகுகளில் திருமண நிகழ்வை கொண்டாடிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பலரும் வியப்புடன் பார்த்து வருகின்றார்கள். பொதுவாகவே சிலர் தங்களுடைய திருமண நிகழ்வுகளை சிறப்பாகவும் விமர்சையாகவும் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதிலும் அவ்வாறு தங்களுடைய திருமணங்களை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் பலர் பலவிதமாகத்தான் கொண்டாடுவார்கள். சிலர் மண்டபங்களை ஏற்பாடு செய்து அந்த மண்டபத்திற்கு தேவையான அனைத்து விடயங்களுக்குமான பணத்தினை வழங்கி தங்களுடைய திருமண நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுவார்கள். சிலர் வெளியிடங்களில் வைத்து தங்களுடைய திருமண நிகழ்வை கொண்டாட விரும்புவார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் திருமண நிகழ்வு என்றது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் கொண்டாடும் விதம்தான் விதமாக இருக்கின்றது. பொதுவாகவே கேரளாவை சேர்ந்த பண்பாடுகளானது அனைவரையும் மேற்கொண்ட ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்றால் கேரளா மக்களுடைய உடைகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய நிகழ்வுகளில் கொண்டாடப்படுகின்ற விதமாக இருக்கட்டும், அப்படி என்று பல விதமும் பலர்களை ஈர்ந்து வருகின்றது. கேரளாவில் உள்ள பெண்கள் அழகுக்கு மிகையாகாது என்று பலர் கூறுவார்கள். அப்படி இருக்கின்ற இடத்துல கேரளா சுற்றுலா பயணிகளுக்கு சொர்க்க பூமியாக அமைகின்றது. அதுவும் கேரளாவில் உள்ள ஏரிகளுக்கு படகில் சென்று அங்கு அவர்கள் தங்களுடைய சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு புது அனுபவம் இருக்கின்றது என்றும் இவ்வாறு சுற்றுலா சென்றவர்கள் பலர் கூறிய விடயங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கேரளாக்கு அதிக அளவு வருவாயை ஈட்டி கொடுக்கின்றது என்றால் அங்கு இருக்கின்ற மலைவாச தலங்களும் மற்றும் அங்கு இருக்கின்ற நீர்நிலைகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. கேரளாவில் ஆலம்புழா மாவட்டம் கொடி கட்டி பறக்கின்ற பட்டியலில் இருக்கின்றது. அதுவும் இவ்வாறு சுற்றுலாக்கு செல்லப்படுகின்ற கவுஸ் போட் என்று சொல்லப்படுகின்ற படகில் குடும்பம் அனைவரும் சேர்ந்து செல்லக்கூடிய அழகான ஒரு வீடு போன்ற அமைப்பை பெற்றிருக்கின்றது இந்த போட். அதுல சுற்றுலா பயணிகள் ஏறி செல்வார்கள். அப்படி இருக்கின்ற படகுல தான் ஹரிதா என்ற பெண் தன்னுடைய திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பான முகமது ரியாஸ் தன்னுடைய சமூக வலைதளங்களில் இந்த திருமண புகைப்படங்களை பகிர்ந்து அந்த திருமண நிகழ்விற்கு மணமகள் செய்த செயற்பாடுகள் தொடர்பிலும் பகிர்ந்திருக்கின்றார். இந்த விடயம் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. அதாவது டெல்லியில் போலீஸ் தடவியல் நிபுணராக பணியாற்றி வருகின்ற ஹரிதா என்ற பெண் 25 வயது மதிக்கத்தக்கவர். அவர் தன்னுடைய திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற நிலையில் இந்த பெண் ஆலம்புழை பொன்னை மட காயலில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற படகு போட்டிக்கு அவர் கேப்டனாக வருகை தருபவர் என்றும் இவருக்கு சாலைக்குடியை சேர்ந்த ஹரிநாத் என்பவருக்கும் திருமணம் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில ஹரிதா என்ற பெண் தன்னுடைய திருமண நிகழ்வை ஏரி ஒன்றின் நடுவில் தான் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும் அதற்காகவே அவர் இவ்வாறு கேரளா பகுதியில் உள்ள ஏரி ஒன்றை தெரிவு செய்து அந்த ஏரிக்கு செல்லும் ஹவுஸ் போட் என்ற படகை தெரிவு செய்து அந்த படகில் திருமண நிகழ்வு ஏற்படுவதற்கான சிறிய அளவு மண்டபம் ஒன்றையும் அந்த படகிலேயே ஏற்பாடு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக நடன கலைஞர்கள் என பலரையும் அங்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார். 2 படகுகளை தெரிவு செய்திருந்த நிலையில் மணமக்கள் இருவரும் அந்த படகில் வருகை தந்து நடு ஏரியில் வைத்து அவர்களுடைய திருமணம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. ஆகவே இவ்வாறான திருமணங்கள் என்பது பலராலும் வியந்து பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஏனென்றால் திருமணம் என்றாலே பலர் அமைதியான ஒரு இடத்திலும் சாந்தமான ஒரு இடத்திலும் நடாத்த வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் சிலர் தான் இவ்வாறு விசித்திரமான முறையில் தங்களுடைய திருமணங்களை மலைகளின் மேல் கொண்டாட வேண்டும் அல்லது ஏரிகளின் நடுவில் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் வித்தியாசமான முறையில் ஆசைப்படுவார்கள். அப்படித்தான் இந்த பெண்ணும் தன்னுடைய திருமண நிகழ்வை இவ்வாறு ஏற்பாடு செய்து கேரளாவின் பாரம்பரியத்தை வெளிக்கொண்டு வரும் விதமாக பலவிதமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து சிறப்பாக முன்னெடுத்து நடாத்தியிருந்தார். அது மட்டுமல்லாது அவருடைய இந்த திருமண நிகழ்வை பார்ப்பதற்காக அவருடைய உறவினர்கள் மட்டுமே 700க்கும் மேற்பட்டவர்கள் அந்த படகிற்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. என்னதான் இருந்தாலும் இந்த விடயம் குறித்து அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரியிடமும் அனுமதியை பெற்ற பின்னதாகத்தான் அவர் இவ்வாறு நிகழ்வினை கொண்டாடி இருக்கின்றார். இந்த விடயம் குறித்த சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் அதிகமாக பரவப்பட்டு பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.